நடிகர் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படத்தின் தளபதி கச்சேரி அப்படிங்கிற முதல் பாடல் வெளியாகி அவருடைய ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய கொண்டாட்டத்தை உருவாக்கி இருக்கு. பல லட்சம் நபர்கள் இந்த பாடலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய இந்த நிலையில, இந்த சூழ்நிலையில இந்த பாடலை இவர் வெளியிட வேண்டிய காரணம் என்ன? கரூர் வேலுச்சாமிபுரத்துல கூட்டப்பட்ட பெரும் கூட்டம், அதன் மூலமாக ஏற்பட்ட மரணங்கள், இவையெல்லாம் இந்த பாடலுக்காக ஷூட் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த பாடல்ல அந்த மாதிரியான காட்சிகள் வந்திருக்கு. அப்போ உங்களுடைய திரைப்படத்திற்காகத்தான் இத்தனை நபர்கள் தங்களுடைய இன்னுயிரை மாய்த்து கொண்டார்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது. இன்னொன்று, நாடு முழுவதும் SIR என்கிற தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தில், நாட்டு மக்கள் கொந்தளிப்பாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில, குறிப்பாக தமிழகத்துல கடந்த 4ஆம் தேதி முதல் இந்த சரிபார்ப்பு வேலைகள் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில யாருடைய வாக்குகளும் பறிபோக கூடாது அப்படிங்கிறதுக்காக அரசியல் கட்சிகள் களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய இந்த நேரத்தில் இந்த SIR-ஐ ஆதரிக்கக்கூடிய பிஜேபிக்கும் அதனுடைய அடிவருடி கட்சிகளுக்கும் சாதகமாகத்தான் இந்த பாடலை, இந்த SIR விஷயத்தை திசை திருப்பும் விதமாக நீங்க இந்த சூழ்நிலையில வெளியிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு எழாமல் இல்லை. அது குறித்து தான் இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்க போறோம். விஜய் அவர்கள் ஒரு நடிகராக மட்டும் இருந்தா நம்ம இதை விவாதிக்க வேண்டிய விஷயமே இல்லை. அந்த பாடல் எப்படியாக இருக்கிறது, அந்த பாடல்ல இசை எப்படி இருக்கு, வார்த்தைகள் எப்படி இருக்கு, அவர் எப்படி நடனம் ஆடுகிறார், அங்க அசைவுகள் எப்படி இருக்கு, என்ன கருத்தை இது சொல்லுது அப்படிங்கிறத பேசி கடந்து போயிருக்கலாம். ஆனால் விஜய் அவர்கள் ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு அரசியல்வாதியாக பரிணமித்து இருக்கிறார். அது அவர் தான் சொல்லிட்டு இருக்கிறார், நம்ம யாரும் பேசலை. அப்போ தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வருவேன், 2026 எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் 2026 போட்டி அப்படின்னு சொல்லி வலிந்து பேசி கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இங்க நெருக்கடியான ஒரு அரசியல் சூழல் இருக்கக்கூடிய இந்த காலத்துல இதை செய்ய வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு கேள்வி எழுது. அதற்கு முன்னால இந்த வேலுச்சாமிபுரத்துல நடந்த இந்த கூட்டத்தில் 63 ட்ரோன் கேமராக்கள், அதிநவீன அந்த ட்ரோன் கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நக்கீரன் கோபால் அவர்கள் குற்றம் சாட்டுறாங்க. அதற்கு இன்று வரைக்கும் விஜய் அவர்களோ விஜயை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நபர்களோ எந்த விதமான மறுப்பையும் தெரிவிக்கவில்லை. அப்படின்னா இந்த திரைப்படத்திற்காகத்தான் இது ஷூட் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது உண்மையாகிறது. இப்போ இந்த பாடல் வெளியாகி இருக்கு. அதுல 1 நிமிடம் 24 செகண்ட் வரும்போது அந்த கரூர்ல விஜய் அவர்கள் அந்த பிரச்சார வாகனத்தில் நிற்கிற மாதிரி, மக்கள் சூழ்ந்து நிற்கிற மாதிரியான ஒரு காட்சி வருது. உண்மையிலேயே இதை ஒரிஜினலாக அந்த பாடல்ல கொண்டு வருவதற்காகத்தான் நீங்க ஷூட் பண்ணீங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது. அந்த ஷூட்டிங்கை ஆதாரமாக வச்சு தான் இந்த காட்சி இந்த படத்தில் அமைக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது. அப்போ உங்களுடைய சுயநலத்துக்காக உலகத்தில் பலரும் செய்யலாம், ஆனால் அதற்கான முன்னேற்பாடுகளை பண்ணிட்டு பண்ணுவான். மக்களுக்கு எந்த விதமான சிக்கலும் வரக்கூடாது, பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் பண்ணுவாங்க. ஆனால் உங்க கண்ணுக்கு முன்னாலே செத்து விழுந்துட்டு இருக்கிறான், மயங்கி விழுறான். நீங்களே ஆம்புலன்ஸை கூப்பிட்டு ஆளை எடுத்துட்டு சொல்றீங்க. காணாம போன ஒரு குழந்தைய ஒரு அம்மா தேடுறாங்க. உங்களுடைய வாகனத்துக்கு முன்னால் நின்று அடித்து பிறண்டு அழுதுட்டு கேட்குறாங்க. அதற்கு பிறகு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறீங்க. சூழலே அங்கே மிக மிக மோசமாக இருக்கக்கூடிய அந்த நிலையிலையும் உங்களுக்கு ஷூட்டிங் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நீங்கள் இதை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருந்திருக்கீங்க. அப்போ இந்த காட்சிகளை எடுப்பதற்காக உள்ளால H. வினோத் இயக்குனர் இருந்தார் அப்படின்னு சொல்றதுல உண்மை இருக்கிறது, அது பொய் இல்லை. அதற்காகத்தான் இந்த நவீன கேமராக்கள் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கு. ரொம்ப இயல்பாக தத்ரூபமாக உங்க படத்துக்கு இந்த காட்சிகள் வரணும் அப்படிங்கிறதுக்காக 41 நபர்கள் செத்து மடிந்திருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை போச்சு. பிள்ளைகளை இழந்த குடும்பங்கள்,
இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் 20 லட்சம் ரூபாய் கொடுத்ததுனால அவர்களுக்கு சமீப காலமாக அவங்களுக்கு ஒரு நிவாரணமாக அது தோணலாம். ஆனால் எக்காலத்திலும் இறந்து போன பிள்ளை அவர்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. இறந்தது தான். இப்போ உங்களுக்காக செத்து மடிஞ்சிருக்கிறான். அப்போ அதனுடைய நிமித்தமாகத்தான் நீங்க இந்த திரைப்பட பாடல் வெளியாகிறதுக்கு முன்னால இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திச்சு உங்களுடைய கண்ணீர் எல்லாம் கொட்டினீங்களா? இல்லைன்னா உங்க மீது காரி துப்பி இருப்பான். அப்போ இதுல உங்களுடைய வியாபாரத்திற்காக, உங்களுடைய சுயநலத்திற்காக இதை நீங்க பயன்படுத்தியிருக்கீங்க. சரி, இன்னொரு விஷயத்துக்கு வரும். 40 நாள் கழித்து ஒரு நீண்ட உறக்கத்திற்கு பிறகு நீங்கள் எல்லாம் வெளியே வந்தீங்க. வெளியில் வந்து ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை போட்டீங்க. அதுலேயே நீங்கள் வந்து கரூர் சம்பவத்திலேருந்து வெளியே வரல, அது வேற விஷயம். திமுக தலைவருக்கும் தமிழக முதல்வருக்கும் எதிராக வந்து நீங்கள் வம்பு பேசுகிறீங்க. நீங்கள் ஒரு பொறுப்புமிக்க அரசியல் கட்சியாக இதுவரைக்கும் நடந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறதுக்கான வெளிப்பாடாகத்தான் எல்லாமே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதில் நீங்கள் வந்து 2026 திமுகவுக்கும் எனக்கும் தான், தாவைக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதற்கான அரசியலை செய்யுங்க. அதற்கான அரசியலை செய்யாம பனையூர்ல இருந்துட்டு அறிக்கை விட்டுட்டு உங்களுடைய அரசியலை நீங்க நகர்த்தி கொண்டிருக்கிறீங்க. அப்போ இதுல வந்து ஏற்கனவே இந்த கூட்டத்திற்கு முன்னால அமித்ஷா அவர்கள் உங்கள்கிட்ட தொலைபேசியில பேசினார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வெளியாகி இருக்கு. அப்போ அமித்ஷா அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் தான் நீங்க அந்த கூட்டத்தை கூட்டினீங்களா? அதற்கு பிறகு இப்போ வெளிவந்திருக்கக்கூடிய உங்களுடைய ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய பாடல், இது வெளிவந்திருக்கக்கூடிய இந்த கால சூழல் SIR தமிழகத்தில் என்ன செய்யுமோ, 6.5 கோடி வாக்காளர்களில் எத்தனை கோடி வாக்காளர்களை இவன் வந்து நீக்குவானோ அப்படிங்கிற பதட்டத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களும் சரி, இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் சரி இருக்கிறாங்க. இதற்கு முன்னோடியாக பீகார்ல நடந்திருக்கு, வெஸ்ட் பெங்கால்ல நடந்துட்டு இருக்கு. மிகப்பெரிய ஒரு கலவர சூழலாக இந்திய நாடே மாறிக்கொண்டிருக்கிறது. 3 தடவை ஒரு BLO அதிகாரி, ஒரு ஆபீசர் வந்து உங்க வீட்டுக்கு வருவாரு. இல்லைன்னா நீங்க வந்து பட்டியலில் இருக்க மாட்டீங்க, வாக்காளர் பட்டியலில் இருக்க மாட்டீங்க. நீங்க இந்த ஃபார்மை கொடுக்கறதுக்கு தவறுனீங்கன்னா வாக்காளர் பட்டியலில் இருக்க மாட்டீங்க. எலெக்ஷன் கமிஷன் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஆதாரங்கள் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் இந்த வாக்காளர் பட்டியலில் இருக்க மாட்டீங்க. இன்னொரு அச்சுறுத்தலும் இருக்குது தமிழகத்தை பொறுத்தளவில். வட மாநிலத்திலேருந்து லட்சக்கணக்காக இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பீகாரிகளையும் ஒடிசாவிலேருந்து வந்திருக்கக்கூடியவர்களையும் பிஜேபிக்கு சார்பாக எந்தெந்த மாநிலங்களிலிருந்தெல்லாம் இங்கே இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறானோ எல்லாரையும் இந்த SIR சீர்திருத்தம் மூலமாக வாக்காளர் பட்டியலில் தமிழகத்தில் சேர்த்து பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை இங்கே உருவாக்குறதுக்கு, ஒரு அரசியல் களத்தை வந்து இங்கே தயார் பண்ணுறதுக்கான வேலையை வந்து பாஜக செஞ்சிட்டு இருக்கு. அதனுடைய அடியாளாக இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனும் பண்ணிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு கட்சியும் அவருடைய தொண்டர்களை இறக்கி விட்டு களத்தில் போய் இந்த விஷயங்களை பாருங்க அப்படின்னு சொல்லி அதற்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு. திமுகவை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட 65,000க்கும் மேற்பட்ட பூத் லெவல் ஏஜென்ட்டுகள் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளும். அவனுடைய கட்சியை சார்ந்த ஆட்களுக்கு மட்டும் இல்லை, தமிழக மக்களுடைய எந்த வாக்குரிமையும் வந்து போயிடக்கூடாது, பறிபோகக்கூடாது அப்படிங்கிற ரீதியில தான் வந்து அவங்க வேலை பார்க்குறாங்க. திமுகவை எதிர்க்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனா அந்த SIRக்கு எதிரான அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ளாத அதிமுக கூட அவர்களுடைய தொண்டர்களை கூப்பிட்டு மீட்டிங் போட்டு இதற்கான வேலைகளை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் SIR நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உங்களுடைய கட்சி ஆட்கள் எங்க? இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க? இதை எதிர்த்து
போராட்டமாவது அறிவிச்சிருக்கிறீங்களா? இல்லைன்னா பனையூர்ல இருந்து அறிக்கை மட்டும் விடுவீங்களா? அப்படிங்கிற கேள்விகள் எழும்பிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் இந்த மக்களுடைய கவனத்தை திசை திருப்பும் வண்ணமாக நீங்கள் குறிப்பாக இந்த நேரத்தில், அதுவும் இந்த SIR வேலைகள் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஒரு சில நாட்கள்லே உங்களுடைய திரைப்பட பாடலை வந்து வெளியிட்டிருக்கீங்க. அதன் மூலமாக ஒரு கவனத்தை திசை திருப்பக்கூடிய வேலையை வந்து செஞ்சிட்ருக்கீங்க. இது உங்களுடைய முதலாளிக்கு சாதகமாக இந்த குறிப்பிட்ட நாட்களில் வந்து அமையக்கூடும். உங்களை சுற்றியே இந்த செய்திகள் வந்து நகர்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. விஜய் வீட்டை விட்டு கிளம்பினார், விஜய் வந்து மக்களை சந்தித்தார், கிளம்பி வந்து கொண்டிருக்கிறார், விஜய் என்ன பேசுவார், இப்படியே இருக்கு. இப்போ இந்த பாடல் வெளியாக இருக்கு. விஜய் அவர்கள் MGR போல தத்துவ கருத்துக்களை வந்து இதில் வச்சிருக்கிறாரு. எப்படி MGR அவர்கள் வந்து இங்கே அதிகாரத்திற்கு வந்தாரோ திரைப்படத்தை பயன்படுத்தி, அப்படி ஒரு வேலையை வந்து விஜய் அவர்கள் செஞ்சிட்ருக்கிறாரு. MGR அவர் வந்து நடிகர் தான், ஆனால் உங்களை மாதிரி நடிகர் இல்லை. நீண்ட நெடிய காலமாக அவர் இந்த திமுகவில் வந்து இருந்தவர், வேலை செஞ்சவர். அவருடைய வேலையில் அரசியல் நிலைப்பாட்டில் நமக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் அவர் களத்தில் நின்று வேலை செஞ்சார். தெருவாக போக முடியலனாலும் அப்படி தன்னுடைய கூட இருக்கக்கூடிய நபர்களை வந்து இறங்கி வேலை செய்கிறதுக்கான விஷயங்களை வந்து பண்ணார். அவருக்கு தெரியாத விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு கொண்டார். அப்படித்தான் தமிழக மக்கள் வந்து அவரை வந்து கொண்டாடினாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு நடிகராக எப்படி ஆசைப்பட்டு உங்கள் அப்பா உங்களை வந்து ஒரு நடிகராக உருவாக்கி எடுத்தாரோ, அதே மாதிரி 2026 அதுக்கு பிறகோ நீங்கள் வந்து இதனுடைய முதல்வர் ஆகிறதுக்கு, தமிழகத்தினுடைய முதல்வர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறீங்க. முடிஞ்சால் விரைவில் வந்து பிரைம் மினிஸ்டர் கூட ஆவீங்க. அதுதான் உங்களுடைய ஆசை. நோகாமல் நொங்கு எடுக்கக்கூடிய வேலையை வந்து நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கிறீங்க. நீங்கள் அரசியல் செய்வதாக இருந்தால் களத்துக்கு வந்து அரசியல் செய்யுங்க. அதற்கு முதல்ல நீங்கள் அரசியலை கற்றுக்கொள்ளணும். தமிழக அரசியல் வரலாறு உங்களுக்கு தெரியணும். இந்திய அரசியல் வரலாறு உங்களுக்கு தெரியணும். இந்தியாவில் என்னென்ன கொள்கையினுடைய அடிப்படையில், என்னென்ன சித்தாந்தங்களுடைய அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் இயங்கி கொண்டிருக்கிறது. காங்கிரஸினுடைய கொள்கை என்ன, பிஜேபியினுடைய கொள்கை என்ன, RSSனுடைய கொள்கை என்ன, நம்ம எந்த கொள்கையில் இயங்கணும்? நமக்கு ஒரு கொள்கையும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், இங்கே இருக்கக்கூடிய சூழல், இந்திய நாட்டையே கபலீகரம் செய்யக்கூடிய வேலையை வந்து பிஜேபி பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தரும் உழைச்சு சம்பாதிச்ச நம்முடைய நாட்டினுடைய சொத்துக்களை வந்து அதானிக்கும் அம்பானிக்கும் எழுதி கொடுக்கக்கூடிய வேலையை வந்து மிகச்சிறப்பாக வந்து பிஜேபி வந்து பண்ணிகிட்ருக்கு. அப்போ இந்த அரசியல் எல்லாம் உங்களுக்கு தெரியணும். இதுவரைக்கும் ஏறி அந்த மின்கம்பங்களில் இருக்கான்ல, மரத்தில் ஏறி இருக்கிறவன், மின்கம்பத்தில் இருக்கிறவன், டிரான்ஸ்ஃபார்மருக்கு மேலே இருக்கிறவன், எல்லாரையும் முதல்ல கீழே இறக்குங்க. கீழே இறக்கி அவனுக்கு அரசியலை பயிற்றுவித்து கொடுங்க. தற்குறியாக பேசுவதையும் தற்குறியாக அவன் பேசுறதையும் ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் உங்களுடைய கட்சி இருக்கு. உங்களுடைய தலைவர்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆக அரசியல் பண்ணுங்க, அரசியலை நேர்மையாகவும் தெளிவாகவும் செய்யுங்க. நீங்க அரசியல் பண்றதுல யாருக்கும் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. ஆனால் தற்குறித்தனமாக தமிழகம் விரும்பாத ஒரு அரசியலை, தமிழகத்திற்கு எதிரான ஒரு அரசியலை நீங்கள் உள்ள கொண்டு வந்து புகுத்தக்கூடிய விஷயத்தையும், அவர்களுக்கு சாதகமாக நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளையும் தான் நாங்கள் வந்து எதிர்க்கிறோம். அந்த மனநிலையில் தான் உங்களை வந்து விமர்சனம் பண்ணிகிட்ருக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம் விஜய் அவர்களுடைய அரசியலை குறித்து. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.